வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படத்தோடைய டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது TN2026 2026 இந்த படத்தில் நம்ம நட்டி அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா தான் கதை எழுதியிருக்காரு. அவருடைய சன் உமாபதி ராமையா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பெருசாக எந்த ஒரு நியூஸும் வந்த மாதிரி தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய அஃபிஷியல் டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் விஜய் ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை நீங்கள் தடுத்திருக்கலாம், ஆனால் இந்த TN2026 வந்து அன்அஃபிஷியல் பயோபிக் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, இதை பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே, ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறமா நேத்தி மூவி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த வகையிலுமே டிவிகேவையும் விஜயையும் டிஃபேம் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து எடுக்கல. நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தம்பி ராமையா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நடந்த சம்பவங்களை வச்சு படம் பண்ணலை, நாங்கள் இந்த ஷூட்டிங்லாம் எப்பயோ முடிச்சிட்டோம், எப்பயோ எழுதி முடிச்சிட்டோம், நாங்கள் எடுத்தது தான் ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு நாஸ்டாடமஸ் மாதிரி அவர் ஒரு பதில் கொடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் லுக் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் டீசர் யார் பார்த்தாலும் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், இல்லை இது விஜயை வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த டீசரில் நட்டி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக வந்து காட்டப்படுறாரு. அவருடைய கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குல்காந்த் குமார். என்னையா பேர் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து இப்போ அடுத்து அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி டீசரில் வந்து காட்டப்படுது. அவர் நடிச்சிருக்கிற ஒரு படம், அந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா வேற்று கிரகவாசி. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. மக்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அறிவியல் படத்திற்கு அரசியல் எதற்கு அப்படின்னு போர்டு பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ வேற்று கிரகவாசி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. இது நீங்கள் ஜனநாயகன் படத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஜனநாயகன் வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, ஆனால் படத்தில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ட்ரெய்லர் 2லேயே வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை அப்படியே வச்சா இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றி தான் வந்து வைப்பாங்க. இந்த டீசரில் நட்டி அரசியல்வாதியாக வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய லுக்காக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே விஜய் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. விஜய் எப்படி கை காட்டுவாரோ அதே அளவில் தான் அவரும் வந்து கை காட்டுறாரு. அவர் பக்கத்தில் ஒரு கேரக்டர் வருது, தம்பி ராமையா வராரு. அவர் என்ன கேரக்டருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். புசி ஆனந்தை தான் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. புசி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒயிட் ஷர்ட்டில் வந்து விஜயோடைய ஃபேஸை இம்ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருப்பாரு. அதே விஷயத்தை இந்த படத்தில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா வந்து நட்டியோடைய ஃபேஸை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னதான் மூவி டீம் வந்து நாங்கள் எந்த வகையிலையும் விஜய் இமிட்டேட் பண்ணலைன்னு சொன்னாலும் டீசர் பார்க்கும்போது எல்லா வகையிலையும் இவங்க விஜயை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மெயினாக விஜயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதே நட்டியோடைய கேரக்டரில் விஜயை தாண்டி லைட்டாக ரஜினியையும் உள்ள இமிட்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் மாதிரி இந்த படத்தில் குல்காந்த் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருக்காங்க. டீசர் ஆரம்பிக்கும் போது நட்டியோடைய ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று இருக்கும். அந்த கட் அவுட்டை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அவர் பிளாக் ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அந்த ஜாக்கெட்டில் வந்து குண்டுலாம் தொங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரியான ஒரு அவுட்ஃபிட், ஒரு காஸ்டியூமில் தான் மனிதன் படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து இருப்பார். ஸோ டேரெக்டாக விஜய், இன்டேரக்டாக ரஜினியை லைட்டாக டச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசரில் தாவேகா சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவங்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ண ஒரு 2 ஷாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்டி வந்து ஒரு பொண்ணோட பீச்சில் நடந்து போகிற மாதிரி, ஸ்விம்மிங் பூலில் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒருவேளை விஜய் த்ரிஷா இவங்கள தான் வந்து இன்டெரக்டாக கனெக்ட் பண்ணுற விதமாக இப்படி ஒரு ஷாட் வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போதும் அப்படி தான் வந்து தெரியுது. ஸோ விஜயோடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் இவங்க இப்படி 2 ஒரு ஷாட் வைக்கும்போது இதையும் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டீசரில் அப்படி தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு படத்தில் இதே மாதிரி அப்படியெல்லாம் எடுத்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி காமிச்சா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ படத்தில் வேறு விதமாக காட்டுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கான இன்னொரு காரணம், எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஏப்ரல் 23 எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு இப்போ இந்த மாதிரி படத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரதான் செய்யும். இந்த டீசர் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இது ஃபுல் சீரியஸான ஒரு படமாக வந்து தெரியல. ஒரு காமெடி ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்குது. தம்பி ராமையாவும் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து
ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இருக்கும், நல்லா வயிறு வலிக்க சிரிச்சிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிச்சிட்டு வருவோம் அப்படின்னா அப்போ நிச்சயமாக இந்த படத்தில் எல்லாருமே மார்க் பண்ணுற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி தான் இவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆப்ரேஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஜனநாயகனுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த டைமில் ஒரு வேளை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கேஸை போட்டு இந்த படம் வந்து தாவேக்காவை ப்ரொமோட் பண்ணுற ஒரு படமாக இருக்குன்னு சொல்லி படத்தையே வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மூவி டீம் அதனால தான் படத்தை இப்போ கொண்டு வரல. நம்ம வந்து பொறுமையாக எல்லா ப்ராசஸையும் முடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி எலெக்ஷனுக்கு அப்புறமே வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. அரசியல் ரீதியாக எந்த ஒரு படம் இந்த டைமில் வந்தாலும் ஒருவேளை இந்த படம் ஒரு கட்சிக்கு எதிராகவோ இல்லை ஆதரவாகவோ இருந்தது அப்படின்னா யார் வேணாலுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு படத்தை நிறுத்த முடியும். அப்படி ஒருவேளை எங்கே நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து கூட நேத்தி மூவி டீம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லா கிளாரிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி இந்த படத்தோடைய டீசரில் வந்து விஜயை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கோ இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஆந்திராலையும் நடந்துச்சு. 2019 பார்த்தீங்கன்னா ராம்கோபால் வர்மா அவரும் இன்னொரு டேரக்டரும் சேர்ந்து கம்ம ராஜ்யம்லோ கடப்பா ரெட்லு அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கூட இந்த படத்தோட டைட்டில் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு சார்பான ஒரு படமாக வந்து இருக்கும். இதில் வந்து பவன் கல்யாணம் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டருமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2019 ஏப்ரலில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசரில் விஜயை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லியை வந்து காட்டுவாங்க. திருவள்ளுவர் கம்பர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி அவர் வந்து மேடையில் வந்து பேசுகிற மாதிரி, அதாவது நட்டி எதிர்த்து பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். அதை பார்க்கும்போது நாம் தமிழரை வந்து ட்ரால் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதில் ரெடின் கிங்ஸ்லி முக்கியமாக என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ வாழணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஆனால் ஆளணும்னு ஆசைப்படக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நாம் தமிழர் அப்படிங்கிறது கிடையாது, தமிழ் தேசியம் அரசியல் பேசுகிறவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தான் ஆட்சிக்கு வரணும், தமிழன் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிறத ஒரு முன்கருத்தாக வைப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே வந்து புரியல. இதை பல பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்காதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்களாக வந்து இருப்பாங்க. அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது, தமிழர் தான் வரணும்லாம் சொல்லக்கூடாது, ஒரு நல்லவர் வரணும்னு சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஏன் தமிழனில் யாரும் நல்லவனே கிடையாதா? எல்லா நல்லவர்களும் திராவிடத்தில் தான் இருக்காங்களாங்கிறது புரியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான பேச்சு, இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கும். தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை ஆள்றது ஒரு இந்தியராக இருக்காரு, இந்தியராக தான் இருக்கணும். வேறு வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக யாரும் விட மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மலையாளி ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரு, ஆள்றாரு. ஆந்திராவில் ஒரு தெலுங்கர் இருக்கார், கர்நாடகாவில் ஒரு கன்னடர் இருக்கார். எல்லா இடத்துலையுமே அந்தந்த மண்ணுக்குரியவங்க இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது, யார் வேணாலும் வருவாங்க. இந்த பர்டிகுலர் தமிழ் தேசிய கருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, பல படங்களில் பல பேர் பல இடங்களில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து மக்களாகிய நாம தான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த TN 2026 இந்த படத்தோடைய அஃபிஷியல் டீசரை வந்து இந்நேரம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.